VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் OBS அதாவது ஓப்பன் பிராட்காஸ்ட் சாஃப்ட்வேரை பயன்படுத்துவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சாஃப்ட்வேரை OBS project.com மூலமாகவும் டவுன்லோட் பண்ண முடியும், அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேரின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த OBS மூலமாக நீங்கள் உங்களுடைய விண்டோ ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ண முடியும். நியூஸ் சேனல்களில் வர மாதிரியான ஸ்க்ரோல் டெக்ஸ்ட், ஹெட்லைன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, முதல்ல இதில் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ண வேண்டும் என்பதை இப்போது பார்ப்போம். அதற்கு இந்த இடத்துல உள்ள செட்டிங்ஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஜென்ரல் ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்து ஸ்ட்ரீம் செட்டிங்ஸில் நீங்கள் எந்த சோசியல் மீடியா அல்லது வெப்சைட்டுகளில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் லைவ் போட போகிறீங்கன்னா யூடியூப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு யூடியூபுடன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவுட்புட் ஆப்ஷனில் இந்த வீடியோவின் பிட்ரேட் அளவு எந்த அளவிற்கு அதிகமாக வைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வீடியோவின் குவாலிட்டியும் அதிகமாகும், அதே நேரத்தில் அதனுடைய சைஸும் அதிகமாகும். இதில் நீங்கள் ஒரு 2500 செட் பண்ணிக்கங்க, ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து ஆடியோ ஆப்ஷனில் சேனலில் மோனோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் கேட்கும், அதுவே ஸ்டீரியோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் கேட்கும். அடுத்து நீங்கள் லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது இடையூறாக இருக்கிறார்கள் அல்லது ஏதாவது நாய்ஸ் உள்ளது என்றால் இந்த எனேபிள் புஷ் டு மியூட்டுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக் பயன்படுத்தும் போது பயன்படுத்திக்கங்க. அதுவே நீங்கள் டெஸ்க்டாப்பில் உள்ள ஆடியோவை மியூட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. அடுத்து வீடியோ செட்டிங்ஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசல்யூஷன் அவுட்புட் தேவையோ அதை இந்த இடத்துல செட் பண்ணிக்கங்க. இதில் 1280x720 பெட்டராக இருக்கும். அடுத்து காமன் FPS வேல்யூவை 60 வச்சுக்கோங்க. அடுத்து ஹார்ட் கீஸுங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஷார்ட்கட் கீஸை செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் போயிட்டு செட்டிங்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவது, ஸ்டாப் பண்ணுவது, மியூட் பண்ணுவது போன்று இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஷார்ட்கட் கீஸ் செட் பண்ணி வைப்பதன் மூலம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ப்ராசஸ் பீரியாரிட்டியில் நார்மல் கொடுத்துக்கங்க, ஹை கொடுக்காதீங்க. செட்டிங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்ட பிறகு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உள்ள ஸ்டார்ட் ரெக்கார்டிங் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெக்கார்டை பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய PC அல்லது லேப்டாப் விண்டோவை ஃபுல்லாக நீங்கள் கேப்சர் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் கேம் கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேம் கேப்சர் ஆப்ஷன் மூலமாக கேமை மட்டும் கேப்சர் பண்ணிக்க முடியும். அடுத்து இமேஜிங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் லைவ் பண்ணும்போது உங்களுடைய லோகோ அல்லது ஒரு இமேஜை நீங்கள் ஷோ பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்க முடியும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் முற்றிலும் ஃப்ரீ தான், எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. இதில் இந்த இடத்துல உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை சீன் வேண்டுமானாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த சோர்ஸ் என்பது இந்த இடத்துல உள்ள சீனுக்கு என்ன தேவைப்படும் என்பதை இந்த ஆப்ஷன்கள் மூலமாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் மூலமாக யூடியூப் லைவ் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் ஆனது ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டுடியோ மோட் என்பது உங்களுக்கு 2 ஸ்க்ரீன் ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அல்லது யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் பண்ணுற அனைத்தும், அதாவது ஒரு லோகோ அல்லது இமேஜ் அல்லது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது அனைத்தும் இந்த ஸ்க்ரீனில் முதல்ல தெரியும். அதை நீங்கள் ப்ரோக்ராமுக்கு, அதாவது வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல உள்ள டிரான்சிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் என்ன ரெடி பண்ணீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கமும் ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.